Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைனைட் செட்ஸ். நேற்று பார்த்ததோட தொடர்ச்சி. ஸோ நேற்று என்ன பார்த்தோங்கிறத ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணலாம். நேற்று என்ன பார்த்தோன்னா, let A be a set if there exists n belongs to n such that there is a 1-1 map from A to In, then A is finite and number of elements in A is less than or equal to n. சரியா? இதான் பார்த்தோம். இதுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம். என்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்கோன்னா, இப்போ ஏ வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த கிளாஸ் ரூமில் n சேர்ஸ் இருக்குது. ஓகே, 1-1 மேப் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சேர் யூனிக்காக அலாட் பண்ணிடலாம். அப்படி அலாட் பண்ணால் என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமாக இருக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனைட். அதுக்கு ஒரு பைஜெக்ஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ அதே மாதிரி எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று படித்தா அதோட சிமிலராக இன்னொரு விஷயம் படிப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, let A be a set. onto மேப்புக்கு என்ன சொல்ல முடியும்னு பார்க்க போகிறேன். ஸோ onto மேப்பில் என்ன சொல்லலாம்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அங்கே வந்து நம்பர் ஆஃப் சேர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ஆனால் சேர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். சரியா? அது மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் டு ரைட் லைக் திஸ். ஓகே, இப்போது டொமைனையும் கோடொமைனையும் மாற்றிடலாம். இதே கேள்வி, இதே எக்ஸாம்பிள் டொமைனு கோடொமைன் மாற்றிடலாம். என்ன பண்ண போகிறேன்னா, நான் மேப்ஸ் ஃப்ரம் IN to A. சரியா? அதே செட்டப் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு onto மேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. IN to A onto மேப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு சேராவது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த எண் பற்றி என்ன சொல்லலாம், இந்த ஏ பற்றி என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த எண் என்னவாக இருக்கும்? எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு சேர் இருக்குன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை விட நம்பர் ஆஃப் சேர்ஸ் மறுபடியும் அதிகமாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் அகெயின் என்னவாக இருக்கணும்? ஃபைனைட்டாக இருக்கணும். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். பட் ஆனால் இதுக்கு என்ன வேணும்னா, எனக்கு இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு சேராவது இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, onto ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, போன தடவை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டொமைனில் இருந்தாங்க, கோடொமைனில் சேர்ஸ் இருந்துச்சு. இப்போ அதை மாற்றிருக்கேன். ஓகே, ஸோ இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் n belonging to n such that there is a onto map from In to A, then A is finite. கன்க்ளூஷன் ஒன்று தான். இந்த ரெண்டு இதுலையுமே கன்க்ளூஷன் ஒன்று. பட் ஆனால் நம்ம அசியூம் பண்ணுற ஹைப்போதசிஸ் வேறு. சரி, இப்போ இதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா? இந்த ப்ரூஃப் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ரைட். நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? we are going to prove that this A is finite and mod A is less than or equal to n. அப்போ எனக்கு ஒரு பைஜெக்ஷன் வேணும் இல்லையா? ஒன்ஸ் அகெயின் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்தை அப்படியே இமிட்டேட் பண்ணலாம். என்ன இமிட்டேட் பண்ணலாம்? onto ஃபங்க்ஷன் வச்சு ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த ஒரு ப்ரீ இமேஜாவது இருக்கும். இந்த ப்ரீ இமேஜ் எங்கே இருக்குது? ஐஎனில் இருக்குது. அது இட்ஸ் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்.
ஸோ ஐ கெட் a non-empty subset. அப்போ என்ன பண்ணேன், எனக்கு 1 onto ஃபங்க்ஷன் வேணால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போன கிளாஸில் அந்த ப்ரீ இமேஜஸில் எது மினிமமோ அதை எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணுறோம், a to in டிஃபைன் பண்ணிவிடுவோம் அந்த onto ஃபங்க்ஷனை வச்சு. அது வந்து 1 இருக்கும். ஓகே, அந்த g 1 இருந்தால் என்ன ஆகும், மறுபடியும் இந்த தியரத்தை யூஸ் பண்ணலாம். g from a to in is 1 வந்துடும். அப்புறம் a is finite and cardinality of a வந்து number of elements in a வந்து less than or equal to 10 வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, I'm going to define g from a to in as g of a equals minimum of f inverse of a. நமக்கு f inverse of a non-empty தெரியும். That is subset of in. So it's subset of natural numbers. A non-empty subset of natural numbers has a least element. அதை தான் இங்கே மினிமம் எழுதியிருக்கேன். சரியா, இது வந்து வெலார்டிங் பிரின்சிபல் மூலமாக கிடைக்கிது. இந்த g வந்து டிஃபைன்டு ஃபார் எவ்ரி a இன் திஸ் கேபிட்டல் A. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு g டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த g வந்து 1 இருக்கும். இது ஏன் 1 இருக்குங்கிறத போன இடம் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது அப்ளை பண்ணுங்கள். இந்த ஏற்கனவே ப்ரூவ் பண்ண தெரியுது. g is a 1 மேப் ஃப்ரம் a to in, then a is finite and cardinality of a is less than or equal to n. Okay, number of elements in a is less than or equal to. So it's a direct application of this theorem. சரியா, ரைட். இப்போது இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம், நம்ம எப்போவுமே என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த செட் IN அப்படிங்கிறதோட ஒரு செட்டை ரிலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஐஎன்கிறதோட ஒரு செட்டை ரிலேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ ஜென்ரலாக 2 ஃபைனைட் செட்ஸை பற்றி பேசணும், இல்லை ஒரு ஃபைனைட் செட்டு இன்னொரு செட்டோட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஸோ இப்போ அதை பார்க்கலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு செட்டு A is finite. ஓகே, இதோட சப்செட் ஒன்று எடுக்கிறேன், அது B. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கம்பேரிஷன் இருக்க முடியும்? நம்மளோட அப்சர்வேஷன் என்ன தோணும், இன்ட்யூட்டிவாக உடனே என்ன சொல்லிடுவோம், A ஃபைனைட்னா ஏல வந்து எண்ணக்கூடிய அளவு நம்பர் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள ஒரு பகுதிக்கு அதுவும் எண்ணக்கூடியதாக தான் இருக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஜென்ரல் இன்ட்யூஷனாக இருக்கும். நம்ம யோசிக்கிற விஷயம் அப்படி தான் யோசிப்போம். அப்போ பியும் ஃபைனைட்டாக இருக்கணும். சரி, இதில் வந்து ஏவோட அதிகமான எலிமெண்ட் இருக்க முடியுமா? இருக்காது. ஸோ இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இதை விட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, இப்போ ஏ ஒரு ஃபைனைட் செட்டாக எடுத்து பி சப்செட் ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பி வந்து ஃபஸ்ட்டு ஃபைனைட்னு சொல்லணும். அப்புறம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ஃபார்முலா எழுதுனா என்ன பண்ணலாம், தியரம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதுனா, லெட் ஏ பி எ finite set, okay, and B is a subset of A. இப்போ இந்த சிச்சுவேஷனில் என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், then B is finite and B finite, அப்புறம் என்ன தெரியும், number of elements in B is less than or equal to number of elements in A. சரி, இப்போ இதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் இல்லையா? ப்ரூஃப் கொடுக்கும்போது என்ன பண்ண போகிறேன், நான் ஃபஸ்ட்டு பி ஃபைனைட்டுங்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பைஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும். எங்கேருந்து எங்கே, பி டு சம் ஐஎன் ஆர் ஐஎம் ஏதோ ஒரு இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு பைஜெக்ஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ண இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலான்னா, ஏ டு ஐஎன் ஒரு 1 மேப் கொடுக்குற மாதிரி இங்கே 1 மேப் கொடுக்கலாம், பி டு சம் ஐஎன் கொடுக்கலாம், இல்லை ஐஎன் டு பி ஒரு ஆன் டு மேப் கொடுக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி கூட அதை போடலாம். நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஏ ஃபைனைட்டுங்கிறனால என்ன தெரியும்னா, தேர் எக்ஸிஸ்ட் என் இன் என் சச் தட் there is a bijection say f. என்ன சொல்கிறேன்னா, இந்த பைஜெக்ஷனுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், say f எங்கேருந்து எங்கே, ஃப்ரம் a to in. ஓகே, இப்போது b வந்து சப்செட் ஆஃப் a, since b is subset of a, define g from b to a. b ஏக்குள்ளே இருக்குது. ஓகே, டிஃபைன் g from b to a. எப்படி டிஃபைன் பண்ண போகிறோன்னா,
அந்த ஜிங்கிற மேப்பு 1 1 இருக்க மாதிரி டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு இன்க்ளூஷன் மேப்னு பேர். g of x equal to x. ஒவ்வொரு பியில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதே மேப் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஏ மேப். ஓகே, இது வந்து 1 1 மேப், ஐடென்டி மேப். இட் இஸ் 1 1. ஓகே, அண்ட் g is 1 1. நான் ஏன் 1 1 எழுதுறேங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். இப்போ எனக்கு இங்கே வந்து g from b to a ஒரு 1 1 மேப் இருக்குது. இந்த f is a bijection, fவும் ஒரு 1 1 மேப். ஸோ இதை வச்சுட்டு b to in நான் ஏதாவது ஒரு 1 1 மேப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது என்னோடய கொஷின். ஸோ இப்போ g வந்து பியில் இருக்க எலிமெண்ட்டை ஏக்கு எடுத்துகிட்டு போகும், அந்த எலிமெண்ட்டை f வந்து ஐஎனுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ ஆக்சுவலாக அப்படின்னா f காம்போசிஷன் g கன்சிடர் பண்ணால் இட் இஸ் a மேப் ஃப்ரம் b to in. பட் நமக்கு என்ன தெரியும், 1 1 மேப் பற்றி. 2 1 1 மேப்பை கம்போஸ் பண்ணால் அதுவும் ஒரு 1 மேப். ஸோ தட் இஸ் therefore இங்கே therefore f composition g is a 1 1 மேப். ஆனால் நம்ம ரிசல்ட் என்ன சொல்லுது, ஒரு செட்டில் இருந்து ஐஎன்கிற மாதிரி ஒரு செட்டுக்கு 1 1 மேப் இருந்தால் அந்த செட்டு ஃபைனைட்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த செட்டோட கார்டினாலிட்டி less than or equal to n தெரியும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், therefore hence b is finite and cardinality of b is less than or equal to n. சரியா, இது வரைக்கும் எனக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோம், கார்டினாலிட்டி ஆஃப் b வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் b வந்து less than or equal to நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏன்னு சொல்ல வந்தோம். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏன்னு அதை எப்படி சொல்கிறது, நம்ம ஏங்கிற செட்டுக்கும் ஏ வந்து ஃபைனைட் தெரியும், ஏக்கும் ஐஎனுக்கும் பைஜெக்ஷன் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ வந்து என்னது, ஏ. ஸோ இந்த அப்சர்வேஷன் இருந்தால் போதும், நமக்கு இது வந்துடுச்சு. என்ன ப்ரூவ் பண்ண, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி இஸ் லெஸ் than or equal to நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ. இதுதான் நம்மளோட முதல் கம்பேரிஷன். ஒரு ஃபைனைட் செட் இருந்து அதோட சப்செட் எடுத்தோம்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து less than or equal to எஸ். சரி, இப்போ அடுத்த கொஷின். இது ஒரு பி வந்து ப்ராப்பர் சப்செட்டாக இருந்தால் என்ன ஆகும்? ப்ராப்பர் சப்செட்டாக என்னது, பியில் ஒரு எலிமெண்ட்டாவது கம்மியாக இருக்கும், பெரிய செட்டில் இருந்து ஒரு எலிமெண்ட்டாவது கம்மியாக இருக்கும். அது மாதிரி இருந்தால் என்ன ஆகும், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன ஆகும், ஒன்று குறையுதுன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸில் ஒன்று குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சினா என்ன ஆகும், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தான் வரும். ஸோ இப்போ அதுதான் அடுத்த விஷயம், அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். 3 இது 4. லெட் A be a finite set if B is a proper subset of A, then B is finite and number of elements in B is strictly less than number of elements in A. சரி, இப்போது இதில் வந்து மறுபடியும் என்ன நமக்கு சிச்சுவேஷன் தேவைப்படுதுன்னா, முதல் விஷயம் பி வந்து ஃபைனைட்னு நமக்கு தேவை. சரியா, இப்போ பி ஃபைனைட்டுங்கிறத எப்படி சொல்கிறது, பி ஃபைனைட்னா மறுபடியும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும். சரியா, இதே விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்கள், செய்ய முடியுதான்னு பாருங்கள். முடியுமா, ஏ இருக்குது, பிக்கு இது இருக்கும். சரியா, ஸ்டில் பி வந்து ப்ராப்பர் சப்செட்னால் இட்ஸ் சப்செட் தான். சரியா, இதே விஷயத்தை சொல்லி பி ஃபைனைட்னு சொல்லிடலாம். ஓகே, ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏ தான் இந்த போன தீர்வுலேருந்து டைரெக்டாக வராது. ஸோ இப்போ நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோன்னா, பி இஸ் ஃபைனைட்டுங்கிறத முடிச்சிருவோம். இப்போது இந்த விஷயத்தை தான் செய்யணும். ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இதை எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். ப்ரூஃப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ராப்பர் சப்செட்னா அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது அந்த செட்டில் இல்லாமல் இருக்கும். அதாவது பி இஸ் எ ப்ராப்பர் செட்னா தேர் எக்ஸிஸ்ட் ஏ இன் ஏ சச் தட் ஏ இஸ் நாட் இன் பி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல ஒரு எலிமெண்ட் மட்டும் இல்லாத ஒரு ஏ, அதாவது ஏவோட சப்செட் பட் இந்த ஒரு எலிமெண்ட் இல்லாத செட், ஒரே ஒரு எலிமெண்ட் கம்மியாக இருக்க செட்டுக்கு நான் இந்த வேலையை பண்ண போகிறேன். ஸோ கன்சிடர் சி ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் இன்ஜில்டன் ஏ. இதுக்கு வந்துட்டேன். சரியா, இப்போ நான் என்ன சொல்லணும்னா, கார்டினாலிட்டி ஆஃப் சி இஸ் லெஸ் தேன் கார்டினாலிட்டி ஆஃப் ஏன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன்.
அதை யூஸ் பண்ணி இந்த ஜென்ரல் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே ரைட். ஸோ இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் சி என்னவா இருக்கும், நம்மளோட எய்ம் என்ன பண்ணுறோம், இது வந்து ஏல வந்து சப்போஸ் ஏ வந்து ஃபைனைட், ஏல n எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒன்று எடுத்துகிட்டு என்ன இருக்கணும், n-1 இருக்கணும். ஸோ அப்போ ஏலேருந்து INக்கு பைஜெக்ஷன் இருந்தால் நமக்கு சியிலேருந்து IN-1க்கு ஒரு பைஜெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் போதும். ஓகே சரி. லெட் f from a to IN be a bijection அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, சியில் ஒரு எலிமெண்ட் குறைஞ்சிருக்கு, அப்போது இந்த C to IN-1 ஒரு பைஜெக்ஷன் இருக்குன்னு சொல்ல போகிறேன். டிஃபைன் G from C to IN-1 as G of x equal to. ஓகே இதுதான் பண்ண போகிறோம். ஓகே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த F எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், F எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த டெஃபினேஷன் எழுதுமா, லெட் f of a equal to some k. கேங்கிறது எங்கே இருக்கும், k is an element number between 1 2 etc. n. இந்த n நம்பர்ஸ்களுக்கு ஏதோ ஒன்று k இருக்க போகுது, அதை வச்சுட்டோம். சரியா? இப்போ f of x equal to g of x equal to f of x. இது அப்படியே எழுத போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னா, if என்ன சொல்ல போகிறேன், இந்த f of x வந்து இந்த k விட சின்னதாக இருந்துச்சுன்னா f of x is less than k. ஓகே ஏன்னா k belongs to INனா k விட சின்னதாக இருக்க நம்பர் வந்து IN-1 இருக்கும். ஓகே புரிஞ்சுக்கோங்க. k is less than or equal to nனா any number smaller than k will still belong to IN-1. இந்த செட்டில் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது கொடுக்க போகிற இமேஜ் IN-1 இருக்கணும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு k belongs to thisனா k is less than or equal to n. இப்போ f of x is strictly less than k which is less than or equal to nனா strictly less than அர்த்தம் f of x is less than or equal to n-1. அதனால் என்ன தெரியும், இந்த g of xக்கு மேப் பண்ணுற f of x வந்து எங்கே இருக்குன்னு தெரியும், IN-1 இருக்குன்னு தெரியும். நமக்கு இதுதான் முக்கியம். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது இமேஜ் கொடுத்தா அந்த இமேஜ் வந்து கோடமைனில் இருக்கான்னு செக் பண்ணணும். அதை செக் பண்ணுறது தான் இங்கே காட்டுறேன். ஓகே ரைட். ஓகே இப்போ அது மாதிரி இப்போ அடுத்த விஷயம், இப்போ f of x வந்து கிரேட்டர் தேன் கேன்னு வச்சுக்கோங்க. f of x கிரேட்டர் தேன் கேனா என்ன அர்த்தம், அது என்னவா வேணாலும் இருக்கலாம். சரியா? ஸ்ட்ரிக்ட்லி பிகர் தேன் கேவா இருந்துச்சுன்னா f of x cannot be equal to k இல்லையா? இங்கே முன்னோட விஷயம் பார்த்துக்கோங்க. whenever x belongs to c, இங்கே வந்து x belongs to c, x belongs to cக்கு தான் g of x டிஃபைன் பண்ணுறோம். சரியா? சியில் இருக்குன்னா f of x வந்து கேவா இருக்க முடியாது. ஏன்னா f வந்து 1 ஃபங்க்ஷன், அதனால் f of x கேவாக இருக்க முடியும். f of x less than கேவாக இருக்கணும், இல்லைனா f of x greater than கேவாக இருக்கணும். ஸோ f of x greater than k அப்படின்னா அது என்ன கூட இருக்கலாம். சரியா? ஆனால் நமக்கு எலிமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கணும், அப் டு n-1 தான் இருக்க முடியும். அதனால் அதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். f of x minus 1 if f of x is greater than k. சரியா? இதுதான் என் ஃபங்க்ஷன். இப்போ என்னென்னா, இந்த f of x minus 1 அப்படிங்கிறது என்னென்னா, f of x greater than k-வாக இருந்தாலும் f of x has to be less than or equal to n. f of x minus 1 என்ன ஆகும், இப்போ பாருங்கள், f of x minus 1 வந்து f of x is less than or equal to n தெரியும். f of x minus 1 வந்து strictly less than n தெரியும். இது strictly less than n என்ன தெரியும், f of x minus 1 is less than or equal to n-1 சொல்லலாமா? ஸோ நமக்கு அதுதான் தேவை. ஸோ அதனால் இதுவும் எங்கே இருக்குது, it belongs to IN-1. இப்போ எனக்கு என்னென்னா, I have defined a function from C to IN-1. அவ்வளோதான் தெரியும். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து C, கோடொமைன் வந்து IN-1. சரியா? இதுக்கப்புறம் வேறு எதுவும் தெரியாது. இப்போ இந்த G வந்து இட் இஸ் ஏ 1 and on2 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா, C ஃபைனைட்னு தெரிஞ்சிடும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட் C வந்து n-1 தெரியும், அண்ட் n-1 லெஸ் தேன் n தெரியும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? இது பைஜெக்ஷன் சொல்கிறேன். என்னென்ன தெரியுது, C ஃபைனைட்னு தெரியும், நம்பர் ஆஃப் எலிமெண்ட் C வந்து n-1 தெரியும், n-1 லெஸ் தேன் n. இவ்வளோ விஷயம் நமக்கு வரிசையாக அடுத்தடுத்து கிடச்சிரும். ஸோ இப்போ அதை வந்து நான் இந்த பக்கம் அழிச்சிட்டு இங்கே எழுதுகிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜி வந்து 1 சொல்லுவோம். ஓகே, ஜி 1 சொல்லலாம் என்ன பண்ணணும், ஐ ஸ்டார்ட் வித் 2 எலிமெண்ட்ஸ் இன் சி such that they are not equal. அப்புறம் say that its image is not equal. ஓகே, ஸோ let இப்போ x1 not equal to x2 என்ன ப்ரூவ் பண்ணணும், g of x1 not equal to g of x2. இதில் நமக்கு சில கேசஸ் இருக்குது. என்ன மாதிரி கேசஸ் இருக்குது, இந்த x1 x2க்கு g வந்து ரெண்டுமே f of x1 f of x2 இருக்கலாம், இல்லை ஒன்று f of x1 ஒன்று f of x2 - 1 இருக்கலாம். அது மாதிரி அந்த இமேஜஸை பொறுத்து நமக்கு மாறும். ஸோ அதனால் இது மாதிரி ப்ரூஃப் நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம், மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ கேஸ் 1 வந்து g of x1 equals f of x1 and g of x2 equals f of x2. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த x1 x2 belongs to c என்ன அர்த்தம்னா, அந்த ரெண்டுமே என்ன கிடையாது, it is not equal to a. It is not equal to a. ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்ன தெரியும்னா, இது இப்படி எழுதும் போதே வந்து x1 not equal to a, x2 not equal to a. அதனால் என்ன தெரியும், f of x1 not equal to k, f of x2 not equal to k தெரியும். ஏன்னா f வந்து 1 ஃபங்க்ஷன், சரியா, அதனால் இதெல்லாம் தெரியும் நமக்கு. ஓகே, இதை நம்ம அப்படியே வச்சுப்போம், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ g of x1 இது வந்துடுச்சு, f of x1. ஸோ நமக்கு என்ன தெரியும், f11 தெரியும். ஸோ f of x1 not equal to f of x2 தெரியும். பட் f of x2 என்னது, g of x2, f of x1 g of x1. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, g of x1 not equal to g of x2 தெரிஞ்சிச்சு. ஸோ கேஸ் 1ல் வந்து கிளியர். இப்போ கேஸ் 2, g of x1 equals f of x1 - 1. அது என்ன அர்த்தம்னா, f of x1 வந்து greater than k, அந்த கேஸ் தான். அண்ட் g of x2 equal to f of x2 - 1 இப்படி இருக்குது. இப்படி இருந்தால் என்ன தெரியும் நமக்கு வந்து f11ங்கிறனால மறுபடியும் என்ன தெரியும், f of x1 not equal to f of x2 தெரியும். அதே தான் f11ங்கிறத யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டு நாட் ஈக்குவல் டு அப்படின்னா f of x1 - 1 not equal to f of x2 - 1. இப்போ இது என்னது, this is g of x1, this is g of x2. சரியா, சரி. இப்போது அடுத்த கேஸ் என்னது, கேஸ் 3 வந்து g of x1 இது, f of x2 f of x2ன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு கேஸில் வந்து இந்த -1 வருது, ஒரு கேஸில் -1 வரல. அது அல்டர்னேட்டிவாக கூட ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்போ 4வது கேஸ் நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், கேஸ் 3 அதை மட்டும் சொல்கிறேன். இங்கே என்னதுன்னா, g of x1 வந்து f of x1 - 1, g of x2 வந்து f of x2. இந்த கேஸ்லேயும் g of x1 is not equal to g of x2ன்னு சொல்லணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கேஸில் வந்து என்ன அர்த்தம்னா, f of x1 is greater than k. இந்த கேஸில் என்ன அர்த்தம், f of x2 is less than k. இப்போ இது ரெண்டும் இந்த சிம்பிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா f of x1 f of x2 ஈக்குவலாக இருக்க முடியுமா? therefore f of x1 not equal to f of x2. இது எங்கே எழுதலாம்னா, இங்கேயே எழுதலாம். இந்த கேஸ் 1 அழிச்சிட்டு இங்கே எழுதுறேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன், that is f of x1 not equal to f of x2. ஓகே, பட் இது நமக்கு போதாது இல்லையா, நமக்கு என்ன வேணும், g of x1 not equal to g of x2 வேணும். ஓகே, ரைட். இப்போது அது எப்படி சொல்கிறது, இது இன்னும் முடியலைங்கிறதுக்காக விஷயம் இருக்குது. இப்போது இது வந்து நமக்கு தேவையில்லை, இன்னொரு பாயிண்ட் தேவை. அந்த இன்னொரு பாயிண்ட் தேவைங்கிறது என்ன பண்ணலாம், இந்த f of x1 greater than k அப்படின்னா f of x1 - 1 என்னவாகும், நம்ம நம்பர் லைனில் கேங்கிற இன்டீஜர் இங்கே இருக்குது. f of x1ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர் தான், அதுவும் ஒரு நேச்சுரல் நம்பர், ஆனால் அது வந்து greater than thing. அப்புறம் என்ன அர்த்தம்னா, f of x1 வந்து k + 1ஆவோ இல்லை அதுக்கு பெருசாவோ இருக்கும். சரியா, அதனால் எனக்கு என்ன தெரியும்னா, இந்த f of x1 is greater than equal to k + 1ன்னு தெரியும். அட்லீஸ்ட் k + 1 இருக்கணும், அப்போ தான் அது greater than kவாக இருக்க முடியும்.
அப்போ இது என்ன பண்ணுது, f of x1 is strictly greater than or equal to f of x1 minus 1 is greater than or equal to k. இது greater than or equal to k, but f of x2 is less than k. So therefore f of x1 minus 1 is not equal to f of x2 கிடைச்சிடும். ஏன்னா இது வந்து கேக்கு இந்த பக்கம் இருக்குது, அது கேக்கு இந்த பக்கம், ஸ்ட்ரிக்ட்லி இந்த பக்கம் இருக்கு. சரியா? தட் இஸ் g of x1 is not equal to g of x2. ஸோ இதே மாதிரி அதர் கேஸ் நம்ம எழுதிடலாம். புரியுதா? இது ஒரு பாருங்க, நான் அழிச்சிட்டேன். g of x1 not equal to g of x2 இந்த அளவுக்கு எழுதியாச்சு. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லா கேஸ்லையுமே x1 not equal to x2னா g of x1 not equal to g of x2னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அடுத்தது என்னென்னா, g வந்து 1 ஃபஸ்ட்டு g ஒரு ஃபங்க்ஷன்னு சொன்னேன், அதுக்கு காரணம் சொன்னேன். அப்புறம் g இப்போ 1 சொல்லிட்டேன். இப்போ g on 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதுதான் கோடொமைன், ஜியோட கோடொமைன். இங்கே ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், அதுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் சீலே கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே ரைட். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். லெட் I belongs to I n minus 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 less than or equal to I less than or equal to n minus 1. சரியா? இந்த ஐக்கு ஒரு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த ஐக்கு ஒரு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். கேஸ் 1, இதுலேயும் நம்ம கேஸ் 1 போடுறேன். ஏன்னா எனக்கு இந்த ஜியோட டெஃபினேஷன் தெரியும் இல்லையா, டெஃபினேஷன் யூஸ் பண்ண போகிறேன். அந்த நம்பர் வந்து லெஸ் தேன் கேவாக இருந்தால் என்ன பண்ணலான்னு தெரியும், ஈக்குவல் டு கேனா என்னென்னு சொல்லணும், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு கேனா என்னென்னு சொல்லணும். சரியா? ரைட். இப்போது ஐ லெஸ் தேன் கே, இதுதான் கேஸ் 1. அப்படி இருந்துச்சுன்னா ஐ லெஸ் தேன் கே என்ன வரும், எஃப் இஸ் ஆன் டு ஃப்ரம் ஏ டு ஐஎன். அதனால் என்ன சொல்லலாம்னா, there exists x belongs to a such that f on to there exists x belongs to a தான், such that f of x equals I. ஓகே, இதில் முக்கியமான விஷயம் இந்த அப்சர்வேஷன் பாருங்கள். இந்த அப்சர்வேஷன் நமக்கு தேவையில்லை. இப்போது இதை அழிச்சிடலாம். ஆக்சுவலாக போன முறை யூஸ் பண்ணல, பட் இப்போ அது மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது மட்டும் கவனிங்க. இப்போது நமக்கு என்ன வேணும்னா, f of x ஈக்குவல் டு ஐன்னு வந்துருச்சு. I லெஸ் தேன் கேனா என்ன அர்த்தம், g of x which is less than k. அப்போது g of x is equal to f of x தான் டிஃபைன் பண்ண போகிறோம். f of x வந்து லெஸ் தேன் k வரனா g of x வந்து f of x, அதான் நம்ம டெஃபினிஷன். சரியா? பட் which is equal to I. ஸோ அப்போ என்ன பண்ணேன், I have found an x in A such that its image under G is equal to I. இந்த இமேஜ் ஜி எங்கே எடுத்துகிட்டு போகுது, அந்த எக்ஸை ஐக்கு எடுத்துகிட்டு போகுது. இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனால் அது எப்போ இது சரியான வார்த்தை, இது எப்போ சரி இந்த மாதிரி எழுதுறது, இந்த எக்ஸ் வந்து ஜியோட டொமைனில் இருக்கணும். எக்ஸ் வந்து ஜியோட டொமைனில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் அந்த எக்ஸ் வந்து சியில் இருக்கான்னு சொல்லணும். சியில் இருக்குன்னு என்ன சொல்லணும், சி வந்து என்னது, ஏலேருந்து இது ஏவை எடுத்தது. ஓகே, இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் ஏவா இருக்க முடியுமா, முடியாது. ஏன்னா F11 எஃப் ஆஃப் ஏ கேவாக இருந்தால் மட்டும்தான். நமக்கு எஃப் ஆஃப் ஏ என்ன எடுத்திருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் கே. அதனால் என்ன தெரியும், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் கே இந்த இன்இக்வாலிட்டினால தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அண்ட் இப்படி எழுதலாம். அப்போ என்ன அர்த்தம், ஜி இஸ் ஆன் டுங்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கேஸ். இப்போ எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறோம், முக்கியமான விஷயம் இதான் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபைண்டிங் an element in the domain of G. ஓகே, இப்போ அடுத்த கேஸ் என்னது, I greater than or equal to K. I greater than or equal to K. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ மறுபடியும் இந்த இடத்துல வாங்க, I வந்து இங்கே எங்கேயோ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், I+1 என்ன சொல்ல முடியும், strictly bigger than k ன்னு சொல்ல முடியுமா. ஓகே, that is I+1 is strictly bigger than k. இப்போ I+1 strictly bigger than k ன்னு வச்சுக்கோங்க.
நம்பர் i + 1 வந்து ஸ்ட்ரிக்ட்லி பிகர் than k அப்படின்னு எடுத்திருக்கோம். i வந்து எங்கே இருக்குது? i பிலாங்ஸ் டு திஸ் செட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா i is less than or equal to n minus 1. ஸோ என்ன தெரியும்? i + 1 is less than or equal to n தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா i + 1 பிலாங்ஸ் டு i n தெரியும். i + 1 எங்கே இருக்குது? f-ஓட கோடொமைனில் இருக்குது. அப்போது f ஆன் டூனா i + 1 கரஸ்பாண்டிங்காக ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணும்போது என்ன தெரியும்? there exists x belongs to a such that f of x equals i + 1 which is strictly bigger than a. இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ f of x strictly bigger than k னா என்ன அர்த்தம்? x cannot be equal to a. that is x not equal to a and hence என்ன தெரியும்? x எங்கே இருக்குது? cயில் இருக்குன்னு தெரியும். அது ஏல இருக்குது, ஆனால் x வந்து ஏவா இல்லை அப்படின்னா x has to be in c. ஓகே, இப்போ x belongs to c, f of x greater than k னா என்ன அர்த்தம்? ஓகே, f of x is greater than k னா g of x is equal to f of x minus 1. பட் f of x minus 1 என்னது? இந்த ஈக்குவாலிட்டியிலிருந்து இந்த -1 இங்கே கொண்டு வந்துருங்க. இட் இஸ் ஈக்குவல் டு i. அப்போ இந்த கேஸில் என்ன பண்ணிட்டேன்? I have found a c x in the domain of g such that f of g of x equal to i. அது மாதிரி கண்டுபிடிச்சோம். ஸோ ரெண்டு கேஸுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். therefore g is onto. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து therefore g is onto and it becomes a and it is a bijection. அதெல்லாம் வேண்டாம். so g is a bijection. இப்போ என்னெல்லாம் சொல்லலாம்? நம்ம போன தடவை பார்த்தோம். என்ன சொல்லலாம்? c is finite. Cardinality of c is number of elements in c is equal to n minus 1 which is less than n. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே ஜென்ரலாக எந்த ப்ராப்பர் சப்செட் எடுத்தாலும் இது ட்ரூன்னு சொல்லணும் இல்லையா? யூ ஸ்டார்ட் வித் எ ப்ராப்பர் சப்செட். ஓகே, இப்போது எனி அதர் ப்ராப்பர் சப்செட் எடுத்தேன்னா அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் இல்லாமல் இருக்குமா? ஸோ இதான் பண்ண போகிறேன். ஓகே, ரைட். b is a proper subset. இங்கே ஆரம்பிப்போம். சரியா? இப்போ ஆரம்பிக்கும்போது there exists a belong to a such that a is not in b அப்படின்னு வரும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா b is subset of a difference a ன்னு வரும். கரெக்டா? b is subset of a difference a வருமா? ஏன்னா bயில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஏல இருக்குது. ஆனால் ப்ராப்பர் சப்செட்னால அதுலேருந்து ஒரு எலிமெண்ட் வந்து ஏல இருக்குது, ஆனால் பியில் இல்லைங்கிறது வந்துருக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து ஏ, இது பி, இங்கே ஒரு பாயிண்ட் ஏ இருக்குது. இது வந்து இந்த சப்செட்டில் இருக்குது, இதுக்கு உள்ளே இருக்குது. இந்த வெளியில் இருக்க பாயிண்ட் ஒன்று எடுத்துகிட்டா அப்போவும் அது வந்து அதோட சப்செட்டாக தானே இருக்கும். அந்த சப்செட் ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா? அதனால் இதோட சப்செட்டாகவும் இருக்கும். இதனால் என்ன தெரியும்? இந்த பழைய தேர்தல் அப்ளை பண்ணால் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி is less than or equal to number of elements in a difference a. பட் இதில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்? சி எது? சிங்கிறது அந்த ஏ டிஃபரன்ஸ் ஏ தான். ஏல இல்லை, ஏல ஒரு எலிமெண்ட் இல்லாமல் இருக்குது. இது வந்து n minus 1 which is less than n. இந்த n என்னது? இட் இஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் in a. ஸோ அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் in b is strictly less than நம்பர் ஆஃப் எலிமெண்ட் in a. இதுதான் ப்ரூவ் பண்ணி. ஸோ இது நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்? அந்த 4வது ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதோடு நிப்பாட்டிப்போம். இதுக்கு அடுத்து ஒரு கிளாஸில் இன்னும் கொஞ்சம் ஃபைனைட் செட்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸை போட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.